வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான எலுமிச்சை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எலுமிச்சை பழம் ஒரு 80 பழம் நான் எடுத்திருக்கேன். எலுமிச்சை பழம் நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிட்ரிக் ஆசிட், விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இப்போ வாங்க எலுமிச்சை ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 90 எலுமிச்சை பழம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயுமே சின்ன சைஸ் மீடியம் சைஸ் எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு 80 பழம் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி தான் போடணும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம்னா கசப்பேறிடும். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊறுகாயில் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது பழம் கட் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண எலுமிச்சை பழத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, நீங்கள் கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு போட்டாச்சு. ஆல்ரெடி போட்ட எலுமிச்சை பழத்துக்கு நான் கல்லுப்பு போட்டு தான் பரட்டியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் கையில் எதுவுமே தொடக்கூடாது. கரண்டியோ இல்லை இந்த மாதிரி கலரி விட்டுட்டிங்கனாவே போதும். நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதே மாதிரி வெயிலில் ஒரு 3லேருந்து 4 நாள் வெயிலில் வச்சுருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 3ஆவது நாள். நீங்கள் அந்த மூடியோடே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வச்சுருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை துணி கர்ச்சீஃப் எடுத்து 4 பக்கம் கட்டி வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பொதுவாக மூடியை விட இந்த மாதிரி துணியில் கட்டி வச்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் டெய்லியும் காலையில் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நல்லா ஒரு பெரட்டிட்டு வெயிலில் ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறம் துணியில் கட்டி நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணியில் கட்டிக்கோங்க. எலுமிச்சை பழம் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் 4ஆவது நாள். எலுமிச்சை பழம் உப்பு நல்லா கலந்துருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் 4லேருந்து 6 நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம். நான் எனக்கு 4 நாள்லேயே பழம் எலசாக இருந்ததுனால நல்லா ஊறி இருக்குது. உங்களுக்கு ஓரளவுக்கு ஊறல அப்படின்னா இன்னும் 2 நாள் சேர்த்துருந்து வச்சுட்டு கூட நீங்கள் ஊறுகாய் போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் வரமிளகாத்தூள். நான் சக்தி மசாலா எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். 200 கிராம் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் போடுங்க, அப்புறமா ஒரு 100 கிராம் போடுங்க. ஃபஸ்ட்டு 100 கிராம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா எங்கேயாவது திப்பாக நின்றும். பாருங்க, நல்லா கலந்து விடுறேன். இந்த எலுமிச்சை ஊறுகாய் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் செம்மையாக இருக்கும். இதோட ப்ராசஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் கரெக்டான இதில் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும், கெடாமல் இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற மிளகாய் தூளும் நம்ம போட்டுடலாம். நான் ஒரு 90 எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் வரமிளகாய் தூள் சரியானதாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்துடலாம். நம்ம எண்ணெயில் போடுறப்ப கூட ஒரு சில பேர் எலுமிச்சை பழம் போட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போடுவாங்க. அப்படி போட்டோம்னா சூடான எண்ணெய்க்கு அதுக்கும் மிளகாய் தூள் ரொம்ப கருகிடும், ப்ளஸ் கசந்தும் போயிடும். அதனால் நம்ம முன்னாடியே மிளகாய் தூள் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். கொஞ்ச நேரம் விடலாம். நம்ம அதுக்குள்ளே வறுக்கிறதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்படியே மூடி வச்சுட்டு நம்ம வறுக்க போயிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுக்கணும். வெந்தயம் நல்லா வறுபடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வறுத்துருக்கு. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம கடுகு எடுத்துக்கலாம். வெறும் கடுகு கூட எடுக்கலாம், இல்லைனா கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு சேர்ந்த கடுகு கூட எடுத்துக்கலாம். கடுகு இந்த மாதிரி பொரியிற சத்தம் கேட்கணும், அப்போ எடுத்துடணும். அடுத்ததாக ஊறுகாய்க்கு தேவையான எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் 1/2 லிட்டர் 80 பழத்துக்கு 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நம்ம வறுத்த வெந்தயத்தை, கடுகு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு.
இப்போ வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எலுமிச்சை பழத்தையும் வரமிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கிற கலவையை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் வந்து அடுப்பு தீயை ரொம்ப கம்மியில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுருந்தோம்னா சீக்கிரம் வந்து எலுமிச்சை பழம் ஊறுகாய் கசப்படுத்துரும். அதனால் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. சீக்கிரமாக இருக்கிற எலுமிச்சை பழத்தெல்லாம் எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருந்துருக்கணும். அப்போ தான் நீங்கள் எலுமிச்சை பழம் போடணும். இப்போ நம்ம எல்லா எலுமிச்சை பழமும் போட்டாச்சு. நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். அடுப்பு ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த பவுடர்ஸ் போட்டுக்கலாம். அதாவது வெந்தயமும் கடுகும் பவுடர் பண்ணி வச்சுருந்தோம். அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஃபுல்லாகவே போட்டுடலாம். போட்டு நல்லா கலரிட்டு அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்போ அந்த சூட்டோட அடுப்புலேயே வச்சுருக்க வேண்டாம். உடனே நம்ம இடத்த மாற்றி எடுத்துகிட்டு வந்து கலரிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே வச்சு நம்ம எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்கும். நம்ம வச்சு நல்லா கலரி விட்டுடலாம். நமக்கு இந்த ஸ்டேஜில் கலரி விட்டுட்டு உப்பு காரமாக கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சமாக எடுத்து கைப்படாமல் ஸ்பூனில் எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். தேவையில்லைன்னா கரெக்டாக இருக்கும். நான் போட்ட மெஷர்மெண்ட்டே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளவே தான். சூப்பரான எலுமிச்சை ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.